உன் ஆட்டோவா இது? ஆமாங்க, என் ஆட்டோ தான். தெருவுல அம்புட்டு இடம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நிப்பாட்டாம ஏன் வாசல்ல வந்து நிப்பாட்டி இருக்க? அண்ணன் தான் நிறுத்த சொன்னாங்க. எந்த அண்ணன்? இந்த அண்ணன் தான். எந்த தப்பும் பண்ணாத என் மக அரசிய வாயில போட்டு மெண்டாங்கல்ல அந்த ஊருக்காரங்க, அவனுக்கெல்லாம் பதில் சொல்லத்தே அந்த ஏற்பாடு. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ரோட்ல நடந்து போற என் வீட்டாளு எளிய மகளையும் கேள்வி கேட்டு அவங்க மனசு புண்படுற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கீங்க. நீங்க எல்லாரும் பேசுற பேச்சுக்கு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பயந்துகிட்டு என் மக அரசிய வீட்டு விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கு. இப்படி வீட்டுக்குள்ள பிள்ளைகளை மறைச்சு மறைச்சு வைக்க போயிட்டா ஒரு பிள்ளைகள் தப்பான முடிவு எடுத்துருதுங்க. சொந்தக்கார என்ற பேர்ல ஒருத்தன் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பிரிச்ச வலையில என் மக ஈஸியா விழுந்துருச்சு. என் குடும்பத்தை எல்லாரும் சேர்ந்து அந்த வலையில இருந்து என் மகளை மீட்டி கொண்டு வந்து வச்சிருக்கோம். என் மகன் நேர்மையான பிள்ளையா இருக்க போயிட்டா தப்பு பண்ண அயோக்கியம் மேல கேஸ் கொடுத்து அவன் இப்ப ஜெயில இருக்கான். கடைசி வரைக்கும் கேஸ் நடத்தி அவனை வாழ்நாள் முழுவதும் ஜெயிலே கண்டிப்பா உட்கார வைப்பேன். என் மகளுக்கு நடந்த ஐடியா இனிமேல் இந்த ஊர்வலத்துல எந்த பிள்ளைக்கு நடக்க கூடாது. பொம்பளை பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். தப்பு பண்ணிச்சு வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சு வச்சு ஆட்டக்கூடாது. இந்த அநியாயம் பண்ணது தப்பு பண்ணது பூரா இந்த குமரவேலன்றவன் இந்த ஊருக்குள்ள பெரிய பணக்காரங்க பேசிக்கிறாங்கல்ல, அந்த சக்திவேலு முத்துவேலோட பையன் தான் இந்த குமரவேலன்றவன். இனிமேல் யாராவது குற்றம் குறை ஏதாவது கேட்கிறா இருந்தா நேர போய் அவன் வீட்டுல வைக்காளுங்க. ஊர்காரங்க எல்லாம் இப்படித்தான் பொலித்தனமா பிள்ளை வளைப்பாண்டு முத்துவேலு சக்திவேலு குடும்பத்தை பார்த்து நாக்க பிடிக்கிற மாதிரி கேளுங்க. ஊரில் இருக்கும் ஜனங்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லாம ஆட்டோல வந்துக்கிறீங்க. பெண் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. பொம்பளை பிள்ளைகளை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு வளர்க்காதீங்க. எத்தனையோ அப்பாக்கள் தன் மகளுக்காக ஏதேதோ செய்து வரும் இந்த காலத்தில் தன் மகளை தவறாக பேசிய ஊருக்கே மைக் செட் கட்டி எச்சரிக்கை கொடுத்த தந்தையை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அக்கா, எல்லாரும் வீட்லயும் இந்த நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு இங்கிலீஷ் சேனல்ல கூட இந்த நியூஸ் வந்துருச்சு அத்தை. அப்போ உலகம் முழுக்கும் பேசுவாங்களே. அப்பா, இன்னைக்கு நீங்க பண்ணது இவங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பாதிக்கப்பட்ட பொண்ணா எனக்கு அம்புட்டு சந்தோஷமா இருந்துச்சு, அம்புட்டு தைரியம் வந்துச்சு. நீங்க செஞ்சது சரிதான்ப்பா, நீங்க செஞ்சதுதான் சரி.